We Sogathigan, Computer Engineering Department from Pattukottai Polytechnic College. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா OS இன்ஸ்டாலேஷன். OSனா இப்போ ஹார்ட்வேருக்கும் யூஸருக்கும் இருந்த கம்யூனிகேஷனை ஏற்படுத்துகிறது தான் OS இன்ஸ்டாலேஷன். புதுசாக ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறது OS இன்ஸ்டாலேஷன் சொல்கிறோம். OS இன்ஸ்டாலேஷனில் லினக்ஸ், மைக்ரோசாஃப்ட், விண்டோஸ்னு இருக்குது. விண்டோஸை பற்றி இப்போ சந்தோஷம் சொல்கிறோம். மை நேம் சந்தோஷ். இப்போ OS இன்ஸ்டாலேஷன்னா OS இன்ஸ்டாலேஷன் ஃபஸ்ட்டு OS என்ன தெரிஞ்சுக்கணும், OS இன்ஸ்டாலேஷன் என்ன பண்ணி தெரிஞ்சுக்கணும், அது சொல்லியிருப்பார். அடுத்து OS இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ண போகிறோம் அதுக்கு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து OS இன்ஸ்டால் எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். OS இன்ஸ்டாலில் ஒரு ஃபைலை ஒரு ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும். அது ட்ரைவ் தேவைப்படுது. அந்த ட்ரைவ் வந்து 3 ட்ரைவ் இருக்குது. ஹார்ட் ட்ரைவ், பென் ட்ரைவ், CD அப்படின்னு 3 இது இருக்குது. அது 3 ட்ரைவ்னா ஆப்டிக்கல் ட்ரைவ் இல்லாத ஸ்பீஸில் எப்படி பண்ணுறது பென் ட்ரைவ் வச்சு பண்ணலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் DVD வச்சும் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பென் ட்ரைவ் வச்சு பண்ணி தான் பண்ண போகிறோம். இப்போ பென் ட்ரைவ் வச்சு பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குது இன்ஸ்டால் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பூட்டபிள் பண்ணணும், அடுத்து வந்து போஸ்ட் பண்ணணும், அடுத்து வந்து பார்ட்டிஷன், அடுத்து ஃபார்மேட். இப்போ ஃபஸ்ட்டு பூட்டபிள்னா பூட்டபிள் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸை வச்சு பூட்டபிள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து போஸ்ட்டுங்கிறது பவர் அண்ட் செல்ஃப் டெஸ்ட். அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறது. அடுத்து வந்து பார்ட்டிஷன்ங்கிறது நீ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கம்ப்யூட்டர் எப்படி நார்மல் யூஸ் பண்ணுறப்ப உள்ள போனீங்கன்னா மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுவீங்க. அதுக்குள்ளே C டிரைவ், E டிரைவ், D டிரைவ் அப்படின்னு அதுக்கு தான் ஃபைல்லாம் எடுப்போம். அப்போ எடுக்கிறப்ப அதான் பார்ட்டிஷன் பிரிக்கிறது. ஒவ்வொரு தான் பிரிக்கிறது. டவுன்லோட்ஸ் பிரிச்சுருப்பீங்களா தனித்தனியாக அதை பிரிச்சு வச்சுக்கிறது, அது பிரிக்கிறது. அடுத்து ஃபார்மேட்டுங்கிறது வந்து ஒரு ஃபைல் வந்து பார்ட்டிஷன் பண்ணியாச்சு. பார்ட்டிஷன் பண்ண பிறகு அதில் வந்து ஒரு ஃபைல் வந்து இப்போ பென் ட்ரைவ் சொல்லிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து எடுத்து எடுக்கணும் டக்குன்னு அளவு பண்ணாது. ஏன்னா அது வந்து ஃபார்மேட் ஆகலை. இப்போ ஃபார்மேட் பண்ணால் FAT32 அண்டு NTFS 2 இருக்குது. FAT32 பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கம்மி அண்டு 4GB குறைவாக தான் எடுத்துக்கும். அதே NTFS பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்கும், இம்பார்ட்டன்ட் இருக்கும். அடுத்து இன்ஸ்டால் எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து OS இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் CMOS ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிடெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். டிடெக்ட் ஆகிருக்கு. அடுத்து அது பயோ செட்டிங், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். அதில் போய்ட்டு ஹார்ட் டிஸ்க் பூட் ப்ரையாரிட்டி அதில் ப்ரெஸ் என்டர் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் இடத்துல சாண்ட் நம்ம வந்து கம்மி நேம் வந்து சாண்ட் டிஸ்க் தான். HP இருக்கலாம், ஏதோ எந்த கம்மி இருக்கலாம், அந்த பொறுத்து அது வரும். இந்த செகண்ட் இடத்துல காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பூட்டபிள் வரணும், அதனால் மாற்றிக்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க வந்து ஹார்ட் டிஸ்க் தான். அது வந்து ஹார்ட் டிஸ்க்காக எடுத்துக்குது. பென் ட்ரைவ் வச்சுருக்கோம், அது வந்து ஹார்ட் டிஸ்க்காக மாற்றிக்குது. அதனால் ஹார்ட் டிஸ்க்காக மாற்றினோம்னா அது பென் ட்ரைவாக கன்வெர்ட் இதாகிடும். அவ்வளோ எல்லாரும் முடிஞ்சிச்சு, மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ சேவ் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு நம்ம பூட்டுக்கு போயிடும். இப்போ வந்து செலக்டே பூட் டிவைஸ்னு கேட்டிருக்கு. நம்ம என்ன பயன்படுத்திருக்கோம்னா அது ஹார்ட் டிஸ்க் தான் பயன்படுத்தியிருக்கோம். அது ஹார்ட் டிஸ்க் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதில் இப்போ சாண்ட் டிஸ்க்னு இருக்குது, 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம USB பயன்படுத்தி தான் உள்ள இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது இன்ஸ்டால் பண்ணுறது வந்து சாண்ட் டிஸ்க்னு காமிக்குது. USB வந்து நம்ம வந்து HP பயன்படுத்திக்கலாம். எந்த இது யூஸ் பண்ணுறோமோ அந்த இதுதான் பயன்படுத்தி வரும். நீங்கள் சாண்ட் டிஸ்க்லாம் குழம்பிக்க வேண்டாம். அது எந்த கம்பெனி யூஸ் பண்ணுறோமோ அந்த நேம் தான் இங்கே வரும். இப்போ வந்து நம்ம இது சாண்ட் டிஸ்க் பயன்படுத்துறதுனால அந்த சாண்ட் டிஸ்க் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். press any key to use. நீங்கள் இந்த USB டிரைவ் அந்த சாண்ட் டிஸ்க்லாம் இது பண்ணி முடிச்ச பிறகு உங்கள் லாங்குவேஜ் கேட்கும். லாங்குவேஜ் வந்து நம்ம ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால் லாங்குவேஜ் நீங்கள் எந்த இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. அதுவும் இங்கிலீஷ் தான். அடுத்து வந்து டைம் வந்து நம்ம யூஎஸ் தான் பயன்படுத்துகிறோம். அடுத்து கீபோர்டு இன்புட் நம்ம கீபோர்டு பயன்படுத்துகிறோம், யூஎஸ் தான் பயன்படுத்துகிறோம். அது நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அது வந்து மாற்றம் இல்லை. அடுத்து இப்போ இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் என்னென்னா ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஸ்டால் நவுன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டருங்கிறது ஏற்கனவே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குல்ல, ஏற்கனவே கம்ப்யூட்டரில் OS ஆனது கரப்ஷன் ஆகிருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் அதை கரப்ஷன் பண்ணிவிட்டு அதை மாத்திர மாதிரி போட்டிருப்பீங்க. அப்போ வந்து இந்த ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர் அதில் போய்ட்டு ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் திரும்பி போட்டுக்கலாம். இந்த இன்ஸ்டால் நவுங்கிறது வந்து நான் புதுசாக எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் புதுசாகவே பண்ணிக்கிறேன் அப்படிங்கன்னா இன்ஸ்டால் நவு கொடுத்தலாம். அப்போ நம்ம வந்து புதுசாக தான் பண்ண போகிறோம், ரிப்பேர் பண்ண போகிறதில்ல, நம்ம புதுசாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணிடுச்சு, இப்போ வந்து இதில் வந்து Windows 7 கவுன்சிலிங், Windows 7 ப்ரொஃபஷனல், Windows 7 அல்டிமேட் என்ற ஆப்ஷன் இருக்குது. நம்ம பண்ண போகிறதுனா Windows 7 ப்ரொஃபஷனல்ங்கிறத நம்ம வந்து
யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அதை நம்ம அப்லோட் ஆகிடும். இப்போ இது வந்து லைசன்ஸ் அக்செப்ட் கேட்குது. இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் வரணும். இதுவே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இது என்னன்னா நீங்கள் இது ஃபஸ்ட்டு அப்கிரேட் இருக்கும். இன்ஸ்டால் விண்டோஸ் அண்ட் கீப் ஃபைல் செட்டிங்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுனா நீங்கள் ஒரு விண்டோஸ் எக்ஸ்பி போட்டிருக்கீங்க, அப்படி அது விண்டோஸ் 7 மாற்றுறேன் அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் எக்ஸ்பிலேருந்து விண்டோஸ் 7 மாற்றுறதுக்கு இந்த ஆப்ஷன் சேர்ந்துருக்கணும். அதே தேவையில்லை, நான் புதுசாக ஒரு இதுதான் பண்ணுறேன், நான் இல்லை விண்டோஸ் எக்ஸ்பி அப்கிரேட் பண்ண தேவையில்லை, நான் விண்டோஸ் 7 போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கஸ்டம் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நான் உதவி பண்ணுறதுனா கஸ்டம். இப்போ இது வந்து டிவைஸ் இப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்ட்டிஷனாக தனித்தனியாக பிரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது ஏற்கனவே பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்காங்க. அது உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கலாம் எப்படி பிரிக்கிறது தெரியாமல் நம்ம சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்மளோட எத்தனை ஸ்டெப் பார்த்தோம், 4 ஸ்டெப் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பூட்டபிள், அடுத்து வந்து போஸ்ட், அதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்ட்டிஷன், மூணாவது சொல்லுவது பார்ட்டிஷன்னா நம்ம தனித்தனி சி டிரைவ் இ டிரைவ் அதை பிரித்து வைப்போம். இப்போ வந்து இதில் இருக்கிறது நார்மல் டிரைவ் வந்து சி டிரைவ் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு தேவை நம்ம பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். இது வந்து 149 இருக்குது, ஆனால் இருக்கும்போது 116 மாறிக்கும். ஏன்னா நம்ம இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம்னா 1000 கனெக்ட் பண்ணோம்னா 1024 MB தான் 1024 KB தான் 1 MB மாறும். அதே 1024 MB தான் 1 GB மாறும். ஆனால் இவங்க வந்து எந்த கணக்கில் எடுத்துப்பாங்கன்னா 1000 கணக்கில் எடுத்துப்பாங்க. 1000 KB = 1 MB அப்படின்னு எடுத்துப்பாங்க. அதனால தான் 149 காமிக்குது. இப்போ நம்ம வந்து பார்ட்டிஷன் உருவாக்க போகிறோம். அது சியில் இருக்குது, அடுத்து இ உருவாக்கும். ₹50,000 ஒரு ஆயிடுச்சு. செகண்ட் இது ஒரு ஆயிடுச்சு. இப்போ மேலே ஒரு சிஸ்டம் ரிசர்வ்னு காமிக்கிறதுல இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இதாக பிரிக்கிறோம்ல, அது பிரிக்கிறது தேவையான ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் அது ரிசர்வ் பண்ணிக்கும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் பயன்படுத்திருக்காங்க, இதெல்லாம் மூட்டபிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தானாகவே எடுத்துக்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு உருவாக்கிட்டோம். நம்ம செகண்ட் உருவாயாச்சு. அடுத்து நம்ம திரும்பி எடுத்துக்கணும். இப்போ பிரிச்சாச்சு, 3 தான் பிரிச்சாச்சு. இது என்ன இருக்குன்னா 3 டிரைவ்ஸ் அந்த பார்ட்டிஷன் படி 3 தான் பிரிச்சாச்சு. இப்போ இது சி டிரைவ், இது இ டிரைவ், இது டி டிரைவ் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம சி டிரைவில் தான் அந்த ஃபைலை வச்சு பூட் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது டூவல் ஓஎஸ் போடுவாங்க. அப்படி போடுறப்ப இதில் சியும் இதில் ஓஎஸ் இந்த விண்டோஸ் ஓஎஸும் இதில் லினக்ஸ் ஓஎஸும் போட்டுக்கலாம். அப்படி இதில் 2 இது போடையில் நம்ம பூட்டுக்கு உள்ள போகிறப்பயே அது வந்து 2 ஆப்ஷன் கேட்டுரும். லினக்ஸ் போகிறீங்களா இல்லை விண்டோஸ் போகிறீங்களா அப்படின்னு 2 ஆப்ஷன் கேட்டுரும். அப்படி போகிறப்ப நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அந்த ஆப்ஷனில் போய்க்கும். இப்போ நம்ம போட போகிறது ஒரு சிங்கிள் ஓஎஸ் தான் போட போகிறோம். நம்ம சிங்கிள் இதிலே பண்ணிக்கலாம். காப்பிங் விண்டோஸ் ஃபைல்ஸ், அந்த டிஸ்கில் அந்த பென்ட்ரைவில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி ஆகுது. அடுத்து கெட்டிங் ஃபைல்ஸ் இன்ஸ்டாலேஷன், அந்த ஃபைல்ஸ்லாம் ரன் பண்ணி இன்ஸ்டால் ஆகுது. அடுத்து என்ன பண்ணணும், இன்ஸ்டாலிங் ஃபீச்சர்ஸ், அது என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, முதல்ல இருந்ததோட இப்போ ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுது. அடுத்து அப்டேட்ஸ், அதோட அப்டேட்ஸ் அது கொஞ்சம் அப்டேட் ஆகுது. அடுத்து ஃபினிஷிங் அப்போ முடிஞ்சிடும். செட்டப் செக்கிங் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ், இந்த இதில் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் இந்த கிளாரிட்டிலாம் பார்த்துட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டைப் யூசர் நேம், நீங்கள் வந்து யூசர் நேம் கொடுக்கணும். அந்த இது விண்டோஸ் லோட் ஆகி ரீஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து விண்டோஸ் ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து விண்டோஸ் வந்து தேவை இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கேட்கும். அந்த இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அப்புறம் உள்ள போயிடலாம். இப்போ வந்து டைப் யூசர் நேம் கேட்குது, இதை யூசர் நேம் கொடுத்துங்க. உங்கள் நேமாக இருக்கலாம், இந்த கம்பெனி நேமாக இருக்கலாம், எந்த நேமாக இருக்கலாம், ஏதாச்சும் யூசர் நேம் இருக்கணும். டைப் ஏ பாஸ்வேர்ட், நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணுறது செட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணலாம். இப்போ வந்து ப்ராடக்ட் கீ கேட்கும். நீங்கள் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் வாங்கினீங்கன்னா அந்த சிடியோட சேர்த்து 25 கேரக்டர்ஸில் கொடுத்துருவாங்க. அப்படி இவங்கள்ட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு உள்ள போயிடலாம்.
இது வந்து டேட்டு. நம்ம வந்து இப்போ டேட்டும் டைமும் கேட்குது. இப்போ வந்து நம்ம டைம் ஜோனை கிரியேட் பண்ணிட்டாலும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். சென்னை, கொல்கத்தா, மும்பை, நியூ டெல்லி இது கரெக்ட் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இப்போ லாஸ்ட்டு ஸ்டெப்பு விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ விண்டோஸ் டெஸ்க்டாப் தான், விண்டோஸ் 7 டெஸ்க்டாப் தான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நீங்கள் ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி மை கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ இங்கே எலியும் கலந்து பார்த்தோம்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பண்ணிங்கன்னா மை கம்ப்யூட்டர் இருக்கும், இதுக்குள்ள போய்க்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ஆன் டெஸ்க்டாப் வைக்கும். எப்படிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இதுக்குள்ள போய்க்கலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி சி ட்ரைவ், டி ட்ரைவ், ட்ரைவ் தனியாக பார்ட்டிஷன் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஃபார்மேட் பண்ணால் தான் வந்து உள்ள போகணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து வேணா இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணோம்னா ஃபார்மேட் டிஸ்க்குன்னு கேட்கும். இப்போ நம்ம இது ஃபார்மேட் பண்ணணும். இது ஃபார்மேட்டில் ரெண்டு டைப் சொல்லியிருந்தேன், NTFS அண்டு FAT32. FAT32னா விண்டோஸ் லோட் ஆகி ரீசெண்ட் ஆகி விண்டோஸ் ஸ்க்ரீன் டெஸ்க்டாப் வந்துச்சு. இப்போ விண்டோஸ் பொறுத்த முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு இது 64 பிட்டா 32 பிட்டான்னு பார்த்துக்கணும். உங்கள் லேப்டாப் எதை பொறுத்த, உங்கள் பிசி எதை பொறுத்த அமைய 32 பிட்டா 32 பிட் இருக்கணும், 64 பிட்டா 64 பிட்டு தான் போடணும். இப்போ வர வயசு எல்லாமே 64 பிட் அண்ட் பிசி எல்லாமே 64 தான் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ இருந்தாலும் பார்த்து போட்டுங்க. இப்போ வந்து இந்த ஒரு பிசி ஆன் பண்ணால் மை கம்ப்யூட்டர்னு ஒரு ஆப்ஷன், ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு கால் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு நீங்கள் கம்ப்யூட்டர்னு இருக்கும், இதில் போய்க்கலாம். இல்லை இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு வந்து ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஷோ ஆன் டெஸ்க்டாப் காமிக்கும். அது அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து இப்போ நீங்கள் அதில் போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம சொன்னபடி பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கோம். இல்லைன்னா சி ட்ரைவ், அந்த டி ட்ரைவ், இ ட்ரைவ் இப்போ 3 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கோம். இப்போ லோக்கல் டிஸ்க் டீயை கிளிக் பண்ணோம்னா ஃபார்மேட் டிஸ்க் இருக்கும். ஏன்னா ஃபார்மேட் பண்ணால் தான் அதில் எந்த ஒரு இதுதான் அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ஃபார்மேட் பண்ண போகிறோம். ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்டில் 2 விஷயம் சொல்லியிருந்தேன், FAT32 அண்ட் NTFS. FAT32னா ஃபைல் அலோகேஷன் டேபிள் 32 அந்த NTFSனா நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம். இப்போ வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது நியூ NTFS தான். ஏன்னா இப்போ டிஃபால்ட்டாக அதை கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஃபேட்ஸில் வந்து 4GB கூட அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து டிபி கணக்கில் வந்து ஸ்டோரேஜ்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ டிஃபால்ட்டாகவே NTFS கொடுத்துட்டாங்க. அதனால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதில் இப்போ ஃபார்வர்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபார்மேட் முதல்ல வந்து டபுள் கிளிக் பண்ணப்போ ஃபார்மேட் கேட்டுச்சு. அந்த ஃபார்மேட் இப்போ அந்த டி ட்ரைவ் கிளிக் பண்ணோம்னா ஃபார்மேட் கேட்காது. இப்போ வந்து நம்ம எதுவும் அலோவ் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இப்போ பிக்சர்ஸ் இருக்குது. இந்த பிக்சர்ஸ் வந்து நம்ம வந்து லோக்கல் டிஸ்க்கு டியில் கொண்டு வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ அலோவ் பண்ணுது. இப்போ நம்ம இப்போ என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதே இதை லோக்கல் டிஸ்க்கு ஈவிங் பண்ணோம்னா ஃபுல்லாக ஆயிரும். உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து விண்டோஸ் 7 பார்த்துருக்கோம். இப்போ விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11. இப்போ கரெக்டாக இருக்க விண்டோஸ் 11 தான். 3 பார்ட்டிஷன் பிரிச்சாச்சு. சி ட்ரைவ், டி ட்ரைவ், இ ட்ரைவ்னு இருக்குது. இந்த சி ட்ரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணையிலே சி ட்ரைவில் தான் வந்து ஓஎஸ் ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். இதில் வந்து பாருங்கள், இது விண்டோஸ்ன்னு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதில் வந்து ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோக்கல் டிஸ்க்னு இருக்கும், இது வந்து ஃபார்மேட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அடுத்து லோக்கல் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீட் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பேக்கப் ஃபைல்ஸ் எதா பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து டி ட்ரைவ் அண்ட் இ ட்ரைவ் வந்து சேமிச்சு தான் உள்ளது. ஏன்னா சி ட்ரைவில் வந்து சேமிக்கும்பொழுது அது சி வந்து ஓஎஸ் வந்து கரப்ஷன் ஆகிட்டுனா அது பேக்கப் பண்ணையில்
அந்த ஃபார்மேட் அடிச்ச பிறகு தான் நீ பேக்கப் பண்ண முடியும். ஃபார்மேட் அடிச்சா எந்த ஃபைல்ஸுமே இருக்காது, பேக்கப் பண்ண முடியாது. அதே டி டிரைவ் அண்ட் இ டிரைவை சேமிச்சு வச்சிங்கன்னா சி டிரைவ் வந்து ஓஎஸ் வந்து கரப்ஷன் ஆகலை, அதை மட்டும் ஈஸியாக பண்ணிவிட்டு இந்த பேக்கப்பு ஈஸியாக இருக்கும். அவ்வளோ இது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை நீங்கள் பார்த்துங்க. அடுத்த இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் விண்டோஸ் 11 or 10 அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். விண்டோஸ் 11 வந்து அக்டோபர் 5 தான் லான்ச் பண்ணாங்க ரீசெண்டாக. வீடியோக்களை பார்க்கணும்னா பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.